தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் இணைந்திருக்காங்க. ஸோ அவங்களிடம் பேசலாம் நிறைய. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இதற்கு அடுத்தபடியாக இப்போ அதே இதில் பார்த்தா ரொம்ப பரபரப்பாக இருந்தது. நேற்று பேசப்பட்ட விஷயம் என்னவாக இருந்ததுன்னா, பாமகவில் நடந்த அந்த ஒரு 2 பேருக்கும் இடையில் இதுக்கு நீங்கள் நம்ம ஃபோனோவிலே நமக்கு வந்து விளக்கம் கொடுத்துருந்தீங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த இஷ்யூவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் நடந்த அந்த வார்த்தை போகிற இல்லை, அதாவது இந்த விஷயம் போன பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறமே நடந்துட்டுருக்கு ஆக்சுவலாக. அதாவது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அதிமுகவோட கூட்டணி போகணும்னு சொன்னார். ஓகே. இவர் அன்புமணி என்ன சொன்னார், 29 வரையும் பாஜக தான் அங்கே ஆட்சியில் இருக்கும், அவங்களோட இருக்கிறது நம்ம இருக்கிறது பெட்டரு, நம்ம அவங்களோடய போகலான்னு. கிட்டத்தட்ட அதிமுகவோட ஒரு அக்ரிமெண்ட் ரீச் ஆகிற சமயத்தில் அன்புமணி அதை மாற்றி பாஜகவோட போயிட்டார். ஆனால் அவங்க பாஜகவோட போயும் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கான ஒரு இது இல்லை, வெற்றி பெறவும் முடியல. அவங்களால தருமபுரியில் ரொம்ப குறைந்த ஓட்டு வித்தியாசத்தில் தோற்றுட்டாங்க. ஸோ அதனால் அவருக்கு என்னென்னா, டாக்டர் ராமதாஸுக்கு அதுலேருந்தே நம்ம பேச்ச கேட்காத மாதிரி போயிட்டாங்களேன்னு ஒரு வருத்தம் இருந்தது. அதுக்கு நடுவில் என்னாச்சுன்னா, அவங்க குடும்பத்துக்குள்ளேயே அந்த முகுந்தன் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு பதவி கொடுக்கணுன்ற ஒரு விஷயத்த அவங்க கொண்டு வந்தாங்க. இளைஞர் அணியில் இளைஞர் சங்கம்ன்றாங்க. இளைஞர் சங்கத்தில் கொண்டுறணும், செயலாளராக கொண்டுறணும்னாங்க. அது அன்புமணி சொன்னார், வேண்டாம் இப்போ கொண்டுற வேண்டாம், இப்போ அவர் இப்போ தான் அவங்க ஊடக பிரிவுக்கு ஏதோ இதாக போட்டிருக்கோம், நம்ம அதுலேயே அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, அதனால் அவர் இன்னும் கொஞ்சம் கட்சியில் இன்னும் கொஞ்சம் வேலை செய்யட்டும், நிறையா வேலை செஞ்ச பிறகு நம்ம அவர் கொடுக்கலாம் அப்படின்னாங்க. ஆனால் அவருக்கு டாக்டர் ராமதாஸ்க்கு என்னென்னா எப்படியும் கொடுத்தாகணும், அவருக்கு கொடுக்கறது நான் இருக்குது, 4 நாள் கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார். இந்த 1 மாதமாக 1.5 மாதமாக அந்த பிரச்சனை போயிருந்தப்போ இதை பற்றி நம்ம பொதுக்குழுவில் ஒன்றும் பேச வேண்டாம், அப்புறம் பேசி தீர்த்துக்கலான்ற அளவில் தான் பொதுக்குழு அட்டன் பண்ணாங்க. ஓகே. ஆனால் பொதுக்குழுவில் திடீர்னு ராமதாஸ் இதை சொன்ன உடனே அன்புமணிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அவர் மேடையிலேயே எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார். அதனால தான் அவர் எதிர்ப்பு தெரிவித்தார். என்ன உழைச்சவனுக்கு கொடுத்துருக்கலாம், 4-5 மாதம் தான் ஆச்சு கட்சிக்கு அவர் மறுபடியும் குடும்பத்துலேருந்து இன்னொரு ஆளுக்கு கொடுக்க வேண்டாம், இல்லை நான் தான் கட்சியோட தலைவர், நான் சொல்கிறது தான் இது, இஷ்டம் தான் இருங்க, இல்லாட்டி போங்க சொன்னார். உடனே அவர் பனையூரில் எனக்கு இன்னொரு ஆஃபீஸ் இருக்குன்னு சொல்லி நம்பர் எல்லாமே கொடுத்தாரு. ஆனால் அது அப்படி சொல்லிட்டு போனோம்னா அன்றைக்கே உடனே பாமகவில் நிறைய பேர் என்ன சொன்னாங்க, இல்லை இது சாதாரண பிரச்சனை தான், இது தீர்ந்துடும் அப்படின்னாங்க. பட் மறுநாள் உடனே போனாங்க, பேச்சுவார்த்தைலாம் நீளமாக நடந்தது. உடனே அவர் அன்புமணியே சொன்னார், இது எங்கள் கட்சி பிரச்சனை, இதை நாங்கள் தீர்த்து போனோம், நீங்கள் பேச வேணாம், ஊடகங்கள் பேச வேண்டாம். ஊடகங்கள் பேச வேண்டாம்னு அவர் சொல்ல முடியாது. ஏன்னா ஊடகங்கள் நீங்கள் பொதுக்குழுக்கு எல்லா ஊடகங்களும் போட்டீங்க, அவங்க இதுக்காக அது நடந்தது. நீங்கள் ஒரு அரசியல் தளத்தில் இருக்கிறீங்க, அரசியல் கட்சி நடத்துறீங்க, பொதுத்தளத்தில் இருக்கீங்க, அப்போ கண்டிப்பாக ஊடகங்கள் அதை கேட்க தான் செய்வாங்க. அதை எங்கள் உட்கட்சி பிரச்சனைனா அப்போ நீங்கள் மேடையில் அது நடக்காத இருந்தால் யாரும் கேட்க போகிறது இல்லை, மேடையில் நடந்ததுனால தான் கேட்குறாங்க. ஆக்சுவலாக எல்லா பிரச்சனும் இருக்கிறப்ப ஒட்டுமொத்தமா இருக்கப்போ அந்த எப்படி சார் பாக்குறீங்க? அது ஒரு புரிதலற்ற ஒரு பேச்சுங்கிற மாதிரி அதை எடுத்துக்கலாமா? அன்புமணி சொன்ன இல்ல, அது எங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை, அதை நீங்க பேச வேண்டாம்னு சொல்லி சாதாரணமா அவர் சொல்லிட்டு போனார். ஆனா ஒரு பொது தளத்துல, ஏன்னா பாமகங்கிறது ஒரு பேசப்படக்கூடிய ஒரு கட்சியா இருக்கு, நிறைய இடத்துல அவங்க குரல் கொடுத்துருக்காங்கிறப்போ அதை கேட்க தானே செய்வாங்க மீடியா இதுல இருக்கிறப்போ. ஸோ அதை எப்படி பாக்குறீங்க அவருடைய அந்த பதில? இல்லை, அது மீடியாவை சமாளிக்கிறதுக்கான ஒரு பதிலே தவிர இது சரியான பதில் கிடையாது ஆக்சுவலாக. ஏன்னா நேற்று நடந்ததை அவங்க கேட்குறாங்க, அதுக்காக முகுந்தன் அப்பாயின்மெண்ட்டில் உங்களுக்கு இஷ்டம் இல்லையா இருக்கான்னு கேட்குறாங்க. எனக்கு இஷ்டம் இல்லைன்னா அவர் நேற்றே சொல்லிட்டார். அப்போ இன்றைக்கி நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்திருக்கீங்களே, உங்களுக்கு சமாதானம் வந்துருச்சா? நீங்கள் முகுந்தன் இருக்காரா, அவர் பதவியில் இருக்காரா, இருக்க போகிறாரா இல்லையா, அதுக்கான பதில் சொல்லணும்ல. இது எங்கள் உட்கட்சி பிரச்சனைன்னு சொல்லிட்டு போகிறார். ரைட்டு, ஓகே, நான் சொன்ன மாதிரி தான் அவர் மேடையில் அதை வெளிப்படுத்தியிருக்க வேண்டாம். அந்த உட்கட்சி பிரச்சனை பொதுவான பிரச்சனையாக மாறி போச்சு. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு பொதுவான அரசியல் கட்சி நடத்துறதுனால அது மக்கள் மீடியா அதை கேள்வி கேட்குறது நம்ம பார்க்குறோம். அதனால் பாயிண்ட் என்னென்னா இந்த பிரச்சனை தீர்ந்துதான்னா, இந்த பிரச்சனை இன்னும் தீர்ந்த மாதிரி தெரியல. இது இப்போது நீரு பூத்த நெருப்பாக மாறிவிட்டது. ஆக்சுவலாக இது மீண்டும் அது என்னைக்கு வெடிக்கும், எப்படி வெடிக்கும்லாம் சொல்ல முடியாது. தற்சமயத்துக்கு அது நீரு பூத்த நெருப்பாக மாறி இருக்கு. தற்சமயத்துக்கு அதை அடக்கி வச்சிருக்காங்க. சரி, நம்ம அவர் கடைசியாக கிடைச்ச தகவல் படி என்னன்னா டாக்டரும் அவர் போட்ட அப்பாயின்மெண்ட்டை வித்ட்ரா பண்ற மாதிரி இல்ல, இவரும் அந்த அப்பாயின்மெண்ட்டை ஏத்துக்கிற மாதிரி இல்ல. முகுந்தனானா சொல்லிட்டாரு போறே, எனக்கு இப்போதைக்கு அதுவும் கன்ஃபார்ம் ஆகல. ஓகே, அதுவும் யாரும் கன்ஃபார்ம் பண்ணல. அதெல்லாம் வதந்தி தான் ஆக்சுவலா. அதுவும் யாரும் கன்ஃபார்ம் பண்ணல. ஏன்னா இப்போ அன்புமணி முதல்ல 2002-2003 இளைஞர் அணி கட்சியில கொண்டு வந்தப்போ அந்த குடும்பத்துல யாருமே எதிர்க்கல, கட்சியிலையும் எதிர்க்கல. ஏன்னா அந்த குடும்பத்திலேயே அவர் அடுத்தது மகன் கொண்டு வந்தோம்னா அந்த கட்சியில நினைச்சாங்க, சரி எதிர்காலத்துல இவர் கட்சிக்கு
ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பார், டாக்டர் கொண்டு வந்தது கரெக்ட் தான். அவங்க குடும்பத்துலேயும் யாரும் அந்த அளவுக்கு பெருசாக வரல. மொத்தம் 2 பேர் கொஞ்சம் ரிலேட்டிவ் இருந்தாலும் அவங்களுக்கு எம்பி போஸ்ட்டு போன்ற விஷயங்கள்லாம் டாக்டர் கொடுத்தார். ரொம்ப வந்து கட்சியில் முக்கியமான பொறுப்புனா மகனுக்கு தான் கொடுத்து மேலே கொண்டு வந்தார். அதே மாதிரி 2004க்கு அப்புறம் ராஜ்யசபா மெம்பராக்கி மத்தியிலையும் மந்திரி பதவி கொடுத்தாரு. அதனால் வந்து அவர் 98 அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச போது மத்திய அரசில் பங்கு பெறும்போது முதல்ல தலித் எழில்மலைக்கெல்லாம் கொடுத்தார். ஸோ அதனால் அப்படிலாம் கொடுத்துட்டு தான் அப்புறம் தான் மகனுக்கெல்லாம் 2004க்கு அப்புறம் தான் மகனுக்கெல்லாம் கொடுக்குறாரு. தலித் எழில்மலை கொடுத்தாரு, பொன்னுசாமி கொடுத்தாரு, சண்முகம் ஒருத்தர் இருந்தார் அவரு கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் வந்து கடைசியாக தான் இவருக்கு கொடுத்தார். எனக்கு 2005 தான் இவருக்கு கொடுத்தார். ஸோ அதனால் வந்து அவரை டாக்டரை பொறுத்த மட்டும் அவர் வந்து கட்சியில் மற்றவங்களையும் அதே மாதிரி கட்சியிலையும் வந்து தலித் சமுதாயத்துலேருந்து ஒருத்தருக்கு வந்து பொதுச் செயலாளர் பொறுப்பு, முக்கியமான பொறுப்பு கொடுக்குறதே அவர் ஒரு தொடர் நடைமுறையாக வச்சுருக்காங்க அவங்க. ஓகே. ஸோ அதனால் வந்து கட்சியில் வந்து கட்சியை வந்து வன்னியர் சங்கத்தையும் தாண்டி கொண்டு போகணுன்றதுல அவர் ஒரு ஆர்வம் காமிச்சார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கட்சி அந்த லெவலுக்கு போக மாட்டேங்குது. கட்சி அந்த 6% ஓட்டுக்குள்ளேயே கட்சி சுற்றிட்டு இருக்கு. தனியாக போட்டி போட்டும் பிரயோஜனம் இல்லை. கூட்டணி இருக்கப்போ அவங்க கூட்டணியாக இருக்கிறப்போ இவங்களால பெரிய கட்சிகள் திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கும் சில எலெக்ஷனில் வாய்ப்பு இருக்குது. சில எலெக்ஷனில் இப்போ 2001 அதிமுகவோட சேர்ந்து 20 எம்எல்ஏக்கள் வந்தாங்க. 2006 திமுகவோட சேர்ந்து 18 எம்எல்ஏக்கள் வந்தாங்க. அதே சமயம் 2011 3 எம்எல்ஏக்கள் தான், 31 இடத்துல போட்டி போட்டு 3 எம்எல்ஏக்கள் தான் வந்தாங்க. 2011க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சரிவை தான் சந்திக்கிறாங்க. 2014 எம்பி ஆறாரு இவர் தருமபுரியில் வின் பண்ணி பாஜக கூட்டணி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2016 தனியாக நிற்கிறாங்க. 5.3% தான் ஓட்டு எடுக்கிறாங்க, ஒரு எம்எல்ஏயும் கிடையாது. 2019 பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்காங்க, ஒரு இடமும் கிடையாது. 2021 பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணியில் 5 எம்எல்ஏ வராங்க. 2024 பாஜகவோட மட்டும் இருக்காங்க, ஒரு இடத்துலையும் ஜெயிக்க முடியல. ஸோ கடந்த எலெக்ஷன்ஸ்லாம் வந்து பாஜக அதிமுகவோட தான் இருந்திருக்காங்க. 2011க்கு அப்புறம் கட்சிக்கு இறங்க முகம் தான், எக்ஸப்ட் அவர் ஒரு தடவை எம்பி ஆனார்ன்றதை தவிர. ஆனால் இவர் ராஜ்யசபா எம்பி ஆகிட்டார். அதே சமயம் பார்த்தீங்கன்னா மந்திரி பதவி கிடைக்கல சென்ட்ரலில். இவருக்கு மந்திரி பதவி மோடி கொடுக்க மாட்டேன்றாரு. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்குது. பாஜகவோட இருந்து மந்திரி பதவியும் கொடுக்க மாட்டேன்றாரு, பாஜகவோட இருந்து ஓட்டும் போகிறது நமக்கு. இதுக்கு பாஜகவோட இருக்கணுன்றது டாக்டர் ராமதாஸ் அவருடைய கேள்வியாக இருக்குது. அன்புமணிக்கு வந்து பல்வேறு காரணங்களுக்காக நம்ம வந்து பாஜகவோட இருக்கிறது பெட்டர் அப்படின்னு, ஆளுங்கட்சியோடு இருக்கிறது பெட்டர் மத்தியில் இருக்கவங்களோட, இல்லாட்டி வேறு ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்கணும்னு அவர் நினைக்கிறார் அவரோட. அதனால் அதோட இருக்கார் அவர். டாக்டர் ராமதாஸ் தெளிவாக சொல்லிட்டாரு, இல்லை இனிமேல் வரப்போகிற எலெக்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து இந்த கூட்டணி பிரச்சனை, இந்த லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் ஆரம்பித்த பிரச்சனை இப்படி போச்சு. ஸோ முகுந்தன் பிரச்சனை இப்போ இப்படி வந்திருக்கு. ஸோ 2 பேருக்கு நடுவில் வந்து அவங்க குடும்பத்தோட அழுத்தமும் ஒரு காரணம். இந்த முகுந்தனுக்கு பதவி கொடுக்கணுன்றது மகள். ஆமாம், அவங்க ஒரு அழுத்தம் ஒரு காரணம். ஏன்னா அந்த அடுத்த தலைமுறையும் வரப்பாக்குது, உள்ள வரப்பாக்குது. அன்புமணிக்கு அடுத்தது நாங்கள் வருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க வராங்க ஆக்சுவலாக உள்ள. ஓகே, இங்கே பெண் வீடு பையன் வீடு அப்படிங்கிற அந்த ஒரு அது இருக்கு. அன்புமணிக்கு நீங்க கொடுத்த போது எல்லாரும் ஆதரிச்சோம். அவருடைய இது அவரு நடத்திட்டு இருக்காரு. இப்போ அடுத்த கட்டமா இன்னொருத்தர் எங்க தரப்புல இருந்து ஒருத்தர் கொடுங்கன்னு மகள் தரப்புல ஒருத்தர் வராங்க. அதுவும் வந்து வேற வழி இல்லை. இப்போ குடும்ப அரசியல், வாரிசு அரசியல்லாம் வந்து எல்லா கட்சியிலையும் இருக்கு. அது திமுகலையும் இருக்கு, இதுலயும் இருக்கு, பாமகலையும் இருக்கு, தமாகலையும் இருக்கு, இல்லை ஆல் இண்டியா லெவலில் நீங்கள் காங்கிரஸில் இருக்குது, ஆர்ஜேடியில் இருக்குது, எஸ்பியில் இருக்குது, பாஜகவில் தலைமை பொறுப்பில் இருக்காது, மற்ற எல்லாத்துலேயும் இருக்குது. அது மாதிரி இருக்குது. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாகவும் மக்கள் நினைக்கல. மக்கள் போகிற போக்கில் வந்து அது ஒரு எலெக்ஷனில் வந்து பாதிக்கிற இஷ்யூவாகவும் மாறலை. இப்போ உதயநிதிக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாங்க, திமுகவில் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா, மக்கள் இல்லாட்டி நிராகரிக்கணுமே, ஏன் நிராகரிக்கலை, மக்கள் தேர்ந்தெடு அப்படின்னு கேட்குறாங்கல்ல கேள்வி. அப்படி பார்த்தா அன்புமணி கூட வின் பண்ணிட்டாரு, அவர் மக்கள் அவரையும் அங்கீகரிச்சாங்கன்னு நம்ம ஒத்துக்கணும். ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. அதனால் அப்போ குடும்பத்தில் என்ன பண்ணுறாங்க, எங்கள் ஆளை ஒருத்தர் உள்ளே கொண்டு வாங்க, அவர் அடுத்த கட்ட தலைவர் வரட்டும்னு சொல்கிறாங்க. அது இப்போது பிரச்சனை வந்து வெளியில் வெடிச்சிடுது. ஆக்சுவலாக வந்து அது உள்ளே தீர்த்துருக்கணும் அவங்க. இப்போ அவங்க பாமக நிர்வாகிகளுக்கு பெரிய கவலை என்னென்னா, நம்ம ஏற்கனவே கட்சி ஒரு சரிவில் இருக்கு, அடுத்த வாட்டி 26 தேர்தலில் சரியா நம்ம இடங்கள் பெறலைன்னா அங்கீகாரத்தை நம்ம இழந்துருவோம். இல்லை, அதுதான் இங்கே நான் கேட்க வந்தேன். என்னன்னா இவ்வளோ இது வரைக்கும் அவங்களுக்கு, ஏன்னா இந்த பிரச்சனை நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த இஷ்யூ வந்து ஒரு 1.5 வருஷமாகவே இந்த பேச்சு வந்து போய்கிட்டே இருந்திருக்கு. அவங்களுக்கு அவங்க பேரன் அவங்களுக்கு வந்து பதவி கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ அன்புமணி முன்னலேருந்தே வேண்டான்னு தான் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இப்போ அது வெளிப்படையாகவே ஆயிடுச்சுன்னு சொல்கிறப்போ, ஏன்னா இதில் வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அதில் டேரெக்டாகவே சொல்கிறாங்க, நான் சொல்கிறது தான் இங்கே சட்டம் அப்படின்னு சொல்கிறது தான் அவர் கோபமாக வச்சுட்டு போகிறாரு. அப்படிங்கிறப்போ அந்த புகை வர ஆரம்பிச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்போ அந்த விரிசல் வர்றதுனால இது நாளைக்கு ஷேரிங்கில், அது நாளைக்கு கூட்டணி கட்சிகள் வரப்போ பாஜக வந்தாலோ, இல்லை இவங்க சொல்கிற மாதிரி திமுகவோடையோ இல்லை அதிமுகவோடையோ, ஏன்னா ராமதாஸ் அவர்கள் ட்வீட் போட்டிருந்தாங்க இல்லையா, பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்கிறப்போ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலே இங்கே இருக்க மாநில கட்சிகளோட அவங்க கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னா
இந்த ஒரு சண்டை அவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸா இருக்கும். இல்லை இப்போ இந்த சண்டை ஏன் இப்போ வந்தது, மோதல் சொல்லலாம், சண்டைன்னு மோதல். ஏன் அந்த மோதல் ஏன் வந்ததுன்னா சண்டைன்னு கூட சொல்ல முடியாது, அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த முகுந்தனோட வீட்டில் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அன்புமணியோட ஒய்ஃப் வந்து இப்போ களத்தில் இறங்கிட்டாங்க. ஆமாம், அவங்களும் இப்போ பாலிடிக்ஸில் கிட்டத்தட்ட வந்த மாதிரி தான், அடுத்த எலெக்ஷன்லையும் போட்டி போடுவாங்க. அன்புமணியுடைய டாக்டர் வந்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, தர்மபுரிலையும் பண்ணாங்க, விக்கிரவாண்டிலையும் பண்ணாங்க. ஸோ அவர் வந்து அவரோட ஐடியா வந்து அடுத்தது அவர் ஒய்ஃபையோ இல்லை அவரோட டாக்டரையோ களத்தில் இறக்கி விட்டு அவங்கள கொண்டுற மாதிரியான ஒரு ஐடியா அன்புமணி வச்சிருக்காருன்னு தான் மகள் சைட்லேருந்து என்னோட பையனை நீங்கள் இறக்குங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டுறாங்க. இத்தனைக்கும் அந்த இவரோட சிஸ்டரோட ஒரு சன்னை வந்து அன்புமணியோட டாக்டரே கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், இவர் வந்து வேற ஒரு பையன், அவர் இன்னொரு பையனை வந்து அன்புமணியோட டாக்டரே கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கு என்னன்னா நம்ம இன்னொரு பையனை நம்ம இறக்கி விடலாம், அடுத்தது அன்புமணிக்கு அடுத்தபடியாக அவன் வந்து பார்ட்டியில் மேலே வரட்டும்னு நினைக்கிறாங்க. அன்புமணி வந்து ஒய்ஃபையும் டாக்டரையும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஒரு பொலிட்டிக்கலாக அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குன்ற விஷயத்த வெளியில காமிச்சாரா. இப்போ அவருக்கு என்ன பவர் பாயிண்ட் போயிடுமோ, அந்த பவர் அது அந்த அப்படி போயிடுமோ, அது அன்புமணி அவங்க ஃபேமிலி கையில போயிடுமோ அப்படின்னு இந்த மகள் சைடில் இருக்குல்ல, அவங்க சைடில் வந்து ஒரு அவங்க யோசிக்கிறாங்க அவங்க. ஆனால் என்னுடைய பாயிண்ட் என்னன்னா வந்து இப்போ டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு வயசாயிடுச்சு. ஆமாம், அவர் வந்து அன்புமணியை கொண்டு அவர் இப்போ 23-24 வருஷம் ஆகிப்போச்சு. அவர் அரசியலில் அவரும் ஒரு அனுபவத்தை பெற்றுட்டாரு. இப்போ நீங்கள் அவர் தலைவராக வேற, பாமக தலைவராக வேற கொண்டு வந்துட்டீங்க. அப்போ தலைவராக கொண்டு வந்த பிறகு அவருக்கு வந்து நீங்கள் முழு உரிமை கொடுக்கணும். அவர் செயல்பாடு அன்புமணிக்கு அவரை வந்து முடிவெடுக்கிறதுக்கான உரிமை இல்லை. நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை அவர்கிட்ட சொன்னால் உங்கள் 2 பேருக்குள்ள அபிப்பிராய வேதம் இருந்தால் நீங்கள் உள்ளரங்கில் வச்சு பேசி தீர்த்துக்கணும். அது எப்படி நீங்கள் முடிவெடுக்கிறது உங்கள் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் தீர்த்துக்கணும். அதை விட்டுட்டு ஸ்டேஜுக்கு வரக்கூடாது. ஸோ அதனால் பாமக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, கட்சியோட எதிர்காலம் அன்புமணி தான் சார். ஸோ அவருக்கு ஏற்ற ஒரு டீமை வந்து அவர் பில்டப் பண்ணிப்பார். அவர் இல்லை ஏதாவது ஒரு டீம், டாக்டர் ஸ்தாபகர் தான், அவர் தான் வந்து இந்த கட்சியை வளர்த்தாரு, ரத்தமும் வேர்வையும் சிந்தி வளர்த்தாரு, அதை மறுக்க முடியாது. இந்த கட்சிக்காக 21 பேர் உயிரை கொடுத்துருக்காங்க ரிசர்வேஷனில் இஷ்யூவில், இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து பாயிண்ட் என்னென்னா வந்து டாக்டர் சொல்கிறதையும் நீங்கள் கேட்கணும், அவர் சொல்கிறதையும் நம்ம வந்து அன்றைக்கி வந்து ஒரு மேடையில் சொன்னது வந்து அந்த கட்சியில் ஜனநாயகமே இல்லைன்ற மாதிரி, நான் கட்சி தலைவன் நான் சொல்கிறதா நீ கேட்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு டெமோக்ரஸி இல்லையே. ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போ நாம் தமிழர்ல அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தோட ஒத்து போகிற மாதிரி இது. நான் தான் கட்சின்னு சீமான் சொல்கிறாங்கல்ல, அதோட ஒத்து போகிற மாதிரி இருக்குல்ல, அது வந்து மேடையில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தான் கட்சி, நீங்கள் சொல்கிறது தான் வேத வாக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் வெளியில் சொன்னீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு என்னடா அது ஜனநாயகமே இல்லாத ஒரு கட்சி, உண்மையிலேயே நடக்கிறது ஜனநாயகம் இல்லைன்னா கூட அது வெளியில் நீங்கள் சொல்லக்கூடாது. வெளியில் ஒரு தலைவரே வந்து நான் தான் கட்சி இருந்தா இரு இல்லாட்டி போ அப்படின்னா, சீமான் ஒரு முதிர்ந்த அரசியல் தலைவர் ராமதாஸ் அவர்கள் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி மேடையிலேயே ரியாக்ட் பண்ற விஷயத்தை அன்புமணியும் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அன்புமணி ஒரு தலைவர்ன்ற முறையில் அவருக்குள்ள ஆதங்கம் புரியுது. நீங்க தலைவர் போஸ்ட் எனக்கு கொடுத்துட்டீங்க, அப்போ எனக்கு முடிவெடுக்கிற உரிமை எனக்கு கொடுங்கன்னு அவர் கேட்குறாரு. இல்லைப்பா என்னோட விருப்பம் இதுவாக இருக்குது, நீ இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி இல்லை 2 பேரும் சேர்ந்து முடிவெடுங்க. ஸோ இது ஒரு விரும்பத்தகாத ஒரு விஷயமா நடந்து போச்சு ஆக்சுவலாக. ஆனால் இது வந்து சமாதானம் ஆகிடுன்றது தான் பொதுவான பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நீர்போத்த நெருப்பாக இருக்குது, இது ஃபுல் முடிவு இன்னும் வரல. ஏன்னா அந்த அவங்க சமாதானத்துக்கு திருப்பி இவருமே தைலாபுரத்துக்கு போனப்போ 2 பேரும் முகம் கொடுத்து கூட பேசிக்கல, அவங்க அங்கேயுமே இருக்காங்க. பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்த்தா வந்து இன்னும் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கோவத்துல உச்சத்துல இருக்காரு தெரியுது. அந்த இதுல அதுல முடிவு இன்னும் எட்டலேருந்து தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். 2 பேருமே வலுக்கட்டாயமா போய் கட்சி முக்கிய தொண்டர்கள் எல்லாருமே போய் உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கறோம். இதுல இருக்கு அன்புமணி சரப்புல இருந்து வைக்கிற ஒரே வாதம் என்னன்னா, எங்கிட்ட கட்சியை ஒப்படைச்சிட்டீங்க, இனிமே பொறுப்பு ஒப்படைங்க. இப்போ இந்த ஜி.கே. மணியோட பையன் தமிழ் குமரன் போட்ட போது கூட அன்புமணி எதிர்த்தார், ஏன் ஜி.கே. மணி பையனை போடுறீங்க, நீங்க கட்சியில வேற யாராவது உடச்சி மேலே வந்தவங்கள எந்த சிபாரிசும் இல்லாமல் இண்டிபெண்ட்டாக வந்தவங்கள போடலாமே. அப்புறம் தமிழ் குமரன் அவரே ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார் அவர். ஸோ அந்த போஸ்ட் காலியாக இருக்கிற போஸ்ட் இவரை போட்டோன்னே என் குடும்பத்திலேருந்து போடுறீங்க, உழைச்சவங்களை போடலாமே அவர் கேட்குறாரு. ஆக்சுவலாக அது வந்து மேலோட்டமாக பார்க்கும்போது நல்லாயிருக்கும். ஆனால் அவங்க தரப்புலேருந்து உங்களை போட்டப்போ நீங்கள் நல்லா இருந்தது இல்லை, உங்களை நீங்களும் பையனாக இருக்கீங்க, உங்களை போட்டாங்கல்ல, இப்போ எங்கள் பையன் வரும்போது மட்டும் உழைச்சவங்களை போடுங்கன்னு சொன்னால் எப்படி அப்படின்னு அவங்க தரப்பில் இன்னொரு தரப்பில் கேள்வி கேட்குறாங்க. பட் அவர் அன்புமணி என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இங்கே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வரட்டும் அப்படின்னு. ஏன்னா நம்ம அன்புமணியோட போராட்டமும் நிறையா பண்ணியிருக்காரு, கைதாகியிருக்காருங்கிறப்போ அவர் அந்த கட்சியை பொறுத்த மட்டும் அவருக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் அதில் இருக்குங்கிறப்போ அவர் கொஞ்சம் வருஷம் இருந்துட்டு வர வேண்டாம்னு அவர் சொல்ல, கொஞ்சம் வருஷம் இருந்துட்டு வர. அவரே வந்து அன்புமணியே வந்து முதல்ல வந்து 2000 வந்து பசுமை தாயகம் அமைப்பில் வந்து அதுலேருந்து செயல்பட்டு அதுக்கப்புறம் தான் 2002-03 தான் வர்றாரு அவர். ஓகே, அவரும் கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த இதில் வர்றாரு, அப்புறம் தான் வந்தார்.
அன்புமணி சொல்றதுல எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. கட்சியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துட்டு வந்தால் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். கட்சிக்காக உழைச்சிருக்கணுன்றது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அது வந்து அவருக்கு சொல்கிற விஷயம் கரெக்ட் தான். அதனால் டாக்டரும் அவரும் வந்து சேர்ந்து பேசி முடிவு பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாமகவுக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ இது வந்து ஒரு நீடிச்சு இருக்கும் இந்த தகராறு அப்படின்னு அவங்க நினைக்கல. இதில் வந்து ஒரு பிரச்சனை தீர்ந்துன்னு தான் நினைக்கிறாங்க. அதனால் இது எப்படி தீரப்போகுதுன்னு நமக்கு தெரியாது. இப்போ நாளைக்கே வந்து முகுந்தன் பேரில் ஒரு அறிக்கை வந்து வச்சுக்கோங்க, இளைஞரணி தலைவர்னு, அப்போது தகராறு முடியலன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போது இன்னும் ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, இன்னும் பிரச்சனை சீரியஸாக போயிட்டுன்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ இது எப்படி அவங்க வந்து இப்போ நீர்பூத்த நெருப்பாக இருக்கிறது மறுபடியும் பற்றி எறியுமா இல்லை அடங்கி போயிடுமான்றது நமக்கு தெரியல. ஆனால் நம்மளுடைய பாயிண்ட், பாமகவுடைய பாயிண்ட் என்னவா இருக்குன்னா, அந்த பாமகவில் பேசுகிறேன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அன்புமணிக்கு நீங்கள் தலைவர் பதவி கொடுத்த பிறகு டாக்டர் அவர்கள் வந்து ஆலோசகர் லெவலில் நிறுத்திக்கிறது பெட்டரு, அவருக்கு ஃபுல் இது ஃப்ரீடம் கொடுங்க அவரை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்குன்னு தான் பொதுவாக சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது வந்து கூட்டணி 2026 எப்படி அமையும் சொல்ல முடியாது. பாமக இன்னும் ஆட்சிக்கு வர கட்சியாக பாதிக்கப்படலை. ஆனால் அது எந்த கட்சியோடு சேர்த்தோ அந்த கட்சிக்கு அட்வான்டேஜ் இருக்குது மத்திய வட தமிழகத்தில். அப்போ நாங்கள் பழைய இதெல்லாம் பழைய விஷயத்துலேருந்து நாங்கள் பாடம் கற்றுக்கணும்னு டாக்டர் சொல்கிறார். ஆக்சுவலாக இப்போ பாஜகவோட சேர மாட்டாருன்னு தான் தெரியுது. ஆக்சுவலாக இப்போ வரப்போகிற காலத்தில் அதிமுக என்ன முடிவு எடுப்பாங்க, அதிமுக தாவேகா அப்படி போகுமா இல்லை அதிமுக பாஜகன்னு வருமானு தெரியாது. அப்போ பாமக எந்த இடத்துல ஃபிட் ஆகுன்றது, எங்கே அதிமுக இருக்கோ அந்த இடத்துல ஃபிட் ஆகும். அதிமுக தாவேகா இருந்தால் அங்கே ஃபிட் ஆகலாம், இல்லை அதிமுக பாஜக இருந்தால் அங்கேயும் ஃபிட் ஆகலாம். திமுக எந்த அணி வலுவாக எதிர்க்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதிமுக எங்கே இருக்கோ அதுதான் வலுவாக எதிர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுதான் முக்கியமான கட்சியாக இருக்குது. ஸோ இனிமேல் அது 2026 அது என்ன மாதிரி முடிவுகள் அமையும் சொல்ல முடியாது. ஸோ தேர்தல் கூட்டணிகள் அமையும் சொல்ல முடியாது. ஸோ தற்சமயத்துக்கு கூட்டணி பற்றின தகராறு கிடையாது. இந்த முகுந்தன் அப்பாயின்மெண்ட் தகராறு தான் இங்கே ஓடிட்டு இருக்கு. ஸோ இது வந்து இப்போ நீர்பூத்து நெருப்பா தற்சமயம் அதை மூடி வச்சிருக்காங்க. அது இனிமேல் வெடிக்குமா வெடிக்காதான்றதை பொறுத்து தான் பார்க்கணும். பட் ஒருவேளை அது இன்னும் கொஞ்சம் ரொம்ப பேசப்பட்டாலோ, நீங்கள் சொன்ன மாதிரி அது ரொம்ப வெடிச்சாலோ, அது வந்து ஷீட் ஷேரிங்கில் ரொம்ப பிரச்சனையாக வந்து நிற்குமா அந்த இது? இல்லை, ரொம்ப வெடிச்சு அது வந்து கட்சியே பிளவுபடுத்துகிற லெவலில் போச்சுன்னா அதோட பாமகவோட எதிர்காலமே பாதிக்கப்படும். அதோட கூட்டணியில் வந்து நீங்கள் அந்த முடிவு அவ்வளோ சீக்கிரம் எடுத்துட மாட்டாங்க. அந்த முடிவு அவ்வளோ சீக்கிரம் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அது நிச்சயமாக அது வந்து அல்டிமேட்டாக வந்து கட்சியோட இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்குல்ல, அது வந்து அவ்வளோ சீக்கிரம் டாக்டரோ இல்லை அன்புமணியோ அந்த அளவுக்குலாம் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து தான் அந்த இடத்துல போக வேண்டியிருக்கும். ஆனால் அதுக்குள்ளே வந்து ரொம்ப டேமேஜ் நடக்கும். நான் இப்போ அப்படி வெடிச்சிருச்சுன்னா ரொம்ப டேமேஜ் நடக்கும். அந்த இது வந்து அதிமுக மாதிரி கிடையாது. அதிமுக மாதிரி இப்போ சின்னத்துக்கு போராடுறது இன்னி வரையும் 8 வருஷமாக போராடிட்டு இருக்காங்கல்ல, அது வந்து அங்கே குடும்பம் இன்வால்வ் ஆகலை. இங்கே வந்து குடும்பம் இன்வால்வ் ஆகிருக்கு. இந்த குடும்பத்தில் இன்வால்வ் கட்சி பிரச்சனை தான், ஆனால் குடும்பமும் அதில் சம்மந்தப்பட்டிருக்குல்ல. அதனால் அந்த குடும்பம் அந்த கட்சியோட இன்ட்ரெஸ்ட் அந்த குடும்பம் பார்க்கணும்ல. அதனால் பிரிஞ்சிருந்தால் என்ன பிரச்சனை வரும்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்க ஒன்று சேர வேண்டிய கட்டாயத்துக்கு வருவாங்க. ஆனால் அதுக்குள்ளே கட்சி ரொம்ப டேமேஜ் ஆகாத இருக்கணும். ஓகே, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, இதில் வந்து பாமக, ஏன்னா இது மாதிரியான விஷயங்கள் நிறைய பாமக நடந்திருக்கு இல்லையா? இப்போ வேல்முருகன் அதில் தான் இருந்தாங்க, அவங்க தனியாக வந்தாங்க, காடு வெட்டி குரு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கிறப்போ இந்த மாதிரியான விஷயம்லாம் ஒரு பிரிவு வர்றது இதெல்லாம் வந்து எப்படி ஷீட் ஷேரிங்கை குறைக்கும்னு சொல்கிறீங்க? ஏன்னா வேல்முருகன் தனியாக வந்து அவர் தனி கட்சியார், அப்போ வந்து பாமகவுக்கு அதனால பெரிய வாக்கு வித்தியாசம்லாம் ஒன்றும் குறையலையே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அதனால நான் கேட்குறேன், இந்த மாதிரியான பிளவுகள்லாம் இருந்திருக்கா? பாமகலேருந்து நிறைய பேர் வெளியில் போயிருக்காங்க சார். ஓகே, இளங்கோவன் போயிருக்காரு, நிறைய பேர் தீரன் போயிருக்காரு, நிறைய பேர் வெளில போயிருக்காங்க. திரும்பவே ஃபர்ஸ்ட் அவங்க கூட தான் திரும்ப வேற கட்சியில். ஓகே சார், திரும்ப அவங்க கூட இணைந்து செயல்பட்டார், அவ்வளோதான். பட் நான் சொல்றது பாமகலேருந்தே நிறைய பேர் போயிருக்காங்க வெளியில். அதனால ஒன்றும் கட்சி பெருசாக அஃபெக்ட் ஆகலை. ஓகே, அந்த ஓட்டு வங்கி இன்க்ரீஸ் ஆகலை. அந்த 6% மேலே போக மாட்டேங்குது. கடைசியாக அவங்க வாங்கினது 3.8 தான் வாங்கியிருக்காங்க 21 எலெக்ஷனில். ஸோ 24 எலெக்ஷனில் வந்து 4.33 வாங்கினாங்க. எப்படி பார்த்தாலும் 6க்குள்ளே தான் அவங்களுக்கு அடங்குது. ஸோ அதனால் இங்கே எப்படின்னா, இப்போ இந்த பிரச்சனை அன்புமணிக்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் பிரச்சனைன்றது வந்து ஏதோ இந்த கட்சியை விட்டு வெளியில் போகிற மாதிரி மற்றவங்க வெளில போன மாதிரி கிடையாது. இது அடிப்படையிலேயே பிரேக் ஆகும். அது ஓகே, உள்ள இருக்க தொண்டர்கள் மத்தியில் அன்புமணி அணி ராமதாஸ் அணி அப்படி 2 பேர் பிரிஞ்சிரும். சீனியர் ஜூனியர்ங்கிற மாதிரி ரொம்ப சீரியஸான ஒரு விஷயமா இருக்கும். அதனால் அந்த அளவுக்கு வந்து பாமக விட மாட்டாங்கன்னு தான் என்னுடைய கருத்து. ஆக்சுவலாக நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இன்றைக்குமே அந்த என்னதான் வந்து ராமதாஸ் அவர்கள் அதுக்காக நிறைய வேறு ரத்தம் சிந்திருக்காங்க, நிறைய ஜெயிலுக்கு போயிருக்காங்க, கட்சிக்காக எவ்வளோ உழைச்சிருக்காங்க அப்படிங்கிறது அவருடைய கூற்றுலேருந்து அது கரெக்டு தான். பட் இங்கே ஓவரால் பவராக இருக்கிறது யாருன்னா அன்புமணி தான் இருக்காரா? ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த இதில்? இங்கே அன்புமணியை தான் வந்து பாமகவில் இருக்கிற பவர் செக்டார் அன்புமணிக்கு தான். ஏன்னா அன்புமணி தான் ஃபியூச்சர் பார்ட்டியாக இருக்கார். அவருக்கும் வயசாகிடுது, உடல்நலம் சரியில்லை. சரி, அதனால் வந்து அன்புமணி பின்னாடி தான் பார்ட்டி போகுன்றதுல ஸோ தொண்டர்கள் உறுதியாக இருக்காங்க. அதனால் அந்த மாதிரியான ஒரு பிளவு வராது. வந்துன்னா தொண்டர்கள் பின்னாடி அன்புமணி பின்னாடி தான் நிற்பாங்க. ஆக்சுவலாக ஓகே, இதெல்லாம் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்கணும். இந்த நேரத்தில் இருந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கி மிக்க நன்றி சார்.